தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவுதாப்பா பிரச்சனை கொடுப்பீங்க? நேற்று தான் தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் இனிமேல் எந்த இடையூறுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோசியல் மீடியாவில். ஆனால் இன்னைக்கு திமுக அதிமுக கூட்டணியில் ஆட்சி அமையறதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? தமிழ்நாட்டுக்கு இந்த ரெண்டு கட்சியுமே வேணாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வர்றீங்க? ஒன்று நீங்களும் செய்ய மாட்டீங்க, புதுசாக ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வர்றாங்க அப்படின்னாலும் அவங்களும் இப்படி செய்ய விடுறதில்ல. புதுசாக ஒரு கட்சி வந்தது அப்படின்னா அதை வீழ்த்துறதுக்கு ஜென்ம விரோதியாக இருந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே ஒன்று சேருது. இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் தமிழர் கட்சியோட வீழ்ச்சிக்கு காரணம் கடைசி நேரத்தில் சாட்டை துரைமுருகன் குறிப்பாக டிவிகே கட்சியை மட்டுமே விமர்சனம் பண்ணாரு, அதனால தான் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பண்ணாத விமர்சனங்களா? அப்போ இதுக்கு பேர் என்ன? நாம் தமிழர் கட்சியோட செந்தமிழ் சீமான் அவர்கள் இல்லை அப்படின்னா ஒரு கட்சியில் உள்ளவங்க என்ன தவறு செய்கிறாங்க, என்ன ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்காமே போயிருப்பாங்க. அவர் தான் எல்லாத்தையும் எடுத்து எல்லா மக்களுக்கும் சொன்னது. அப்படிப்பட்ட ஒருத்தரையே ஒரு தொகுதியில் கூட வராமல் தோற்கடிச்சிருக்கீங்க.